வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். சனிக்கிழமை மார்ச் மாதம் 30ஆம் தேதி, சோபக்கிருது வருஷம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். ஏழ்திரை பஞ்சமி திதி மாலை 6 மணி 9 நிமிடம் வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு தேய்திரை சஷ்டி. யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப கோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி, மீனத்தில் சூரியன், புதன், ராகு. மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். ஏதேனும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து வாருங்கள். ராம நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருங்கள். ராமநாமத்தை உச்சரித்தால் ஆஞ்சநேயரின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். யார் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, யார் ராமாயணத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் ராமனின் பக்தர்களோ அவர்களுக்கெல்லாம் அனுமான் உடனடியாக வந்து உதவி செய்கிறார். ஆஞ்சநேயன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதால் மேஷ ராசி அன்பர்கள் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுக்குவார். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 3 சந்திரன் 7ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருக்கிறது. கும்பத்தில் 3 கிரகமும், மீனத்தில் 3 கிரகமும், மேஷத்தில் குருவும் அமர்ந்து கொண்டு ரிஷபத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது சனி செவ்வாயோடு இணைந்திருக்கிறது ராசிக்கு 10ஆம் இடத்திலே. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியாக மேல் படிப்புக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அட்மிஷன் கிடைக்கும். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். இளைஞர்கள் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக செயல்படக்கூடிய நல்ல நாள். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டால் இளைஞர்களுக்கு இன்றைய தினம் பரிசுகள் கிடைக்கும். திருமண வயதில் உள்ள ரிஷபராசி இளம் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமண தேதி முடிவு செய்கின்ற நல்ல நேரம் வந்துவிட்டது. உங்கள் மனதிற்கு பிடித்தாற்போல் மன வாழ்க்கை அமையப் போகும் நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 3, 5, 7 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 5, 7 ஆகிய வீடுகளை குரு பார்ப்பதால் சில நன்மைகள் குடும்பத்தில் நடைபெறும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும். பெரும் புகழ் பெரும் நேரம். உங்களுடைய திறமைகள் வெளிவரும். உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் புரிந்து கொண்டு பாராட்டுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், உத்தியோகம் போன்ற அனைத்துமே நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5ஆம் இடத்திலே சந்திரன், 3ஆம் இடத்துக்கு கேது, 5ஆம் இடத்துக்கு சந்திரன், 8ஆம் இடத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி, 9ஆம் இடத்திலே சூரியன், புதன், ராகு, 10ஆம் இடத்து குரு. இவை அனைத்துமே ஒரு விதத்தில் நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே மிகைப்படுத்தல் கிடையாது. நீங்கள் எதை அடைய வேண்டும் என பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குறிப்பாக அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற கடகராசினருக்கெல்லாம் இப்பொழுது ஏதேனும் ஒரு சிறிய பதவி, கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும். இடமாற்றம் ஒரு சிலருக்கு நிகழலாம். அலுவலகத்தில் உங்களை வேறு ஊருக்கு மாற்றம் செய்வார்கள். அவ்வாறு செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் ஒரு விதத்தில் நன்மைதான். எங்கு சென்றாலும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். உங்கள் அலுவலக பணிகளை நன்றாக செய்வீர்கள். இன்றைய தினம் அலுவலகத்திலே சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் எல்லாம் பிற்காலத்தில் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியவை. வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் இன்றைய தினம் மிகப்பெரிய நன்மை நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். நிறைய ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். 7ஆம் இடத்திலே 7 படைவரோடு செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருப்பது ஒரு யோகம். சிம்ம ராசிக்கு செவ்வாய் பாக்யாதிபதி,
சுக்கிரன் ஜீவனஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அந்த செவ்வாயும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் போய் ஏழுக்குடவரோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். இதன் காரணமாக உங்களுடைய தொழிலிலே பெரிய மாற்றங்கள் நிகழும், நல்ல மாற்றங்களாக இருக்கும், முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை மேலும் மேலும் விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது ஏற்படும். புதிய தொழில் துவங்கலாம், இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம், வியாபாரத்தை துவக்கலாம், புதிதாக வியாபாரம் துவங்கலாம். அனைத்து விதமான தொழில் சம்பந்தமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மாணவ செல்வங்கள் அழகாக படிப்பார்கள், படிப்பில் அதிக ஆர்வம் ஏற்படும். இப்பொழுது எழுதும் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி, 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் ராகு, 8ஆம் இடத்து குரு. இன்னும் ஒரு மாதத்திலே குரு 9ஆம் இடத்திற்கு வரும். அப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. 8ஆம் இடமான மேஷத்திலிருந்து 9ஆம் இடமான ரிஷபத்திற்கு குரு பெயர்ச்சியாக போகிறது. 1/5/2024, 1/5/2024, அதாவது மே மாதம் முதல் தேதி வருகிற மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்கு பெரிய நன்மை செய்யும். லைஃபே செட்டில் ஆகிடும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். அடுத்த ஒரு மாதம் 10 நாள், கிட்டத்தட்ட இன்னொரு 35 நாள், 35 நாள் கூட இல்லை, இன்னும் 32 நாள் தான் இருக்கு. 31 டேஸ் அல்ல 32 டேஸ் தான் இருக்கு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்கு நன்மை செய்யும் என்பதால் இப்பொழுதிலிருந்தே சிறிது சிறிதாக என்ன நன்மை நடைபெறப் போகிறது என்பதற்கான முன்னோட்டமாக சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். இப்பொழுதிலிருந்தே நீங்கள் முயற்சி செய்தால் மே 1ஆம் தேதி அதற்கான பலன் உங்கள் கையிலே வந்து சேரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், திருமண தடை விலகும், திருமணம் நிச்சயமாகும். மே 1ஆம் தேதி நிச்சயமாகி ஜூன் 10 தேதிக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும். எனவே அதிக நன்மைகள் இந்த குரு பெயர்ச்சியால் நடைபெறப் போகின்றன. குரு பெயர்ச்சிக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்கு. கன்னி ராசிக்கு இன்றைய தினம் நல்ல நாள். இன்று உங்களுக்கு சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு, 2ஆம் இடத்திலே சந்திரன், 10க்குடைய சந்திரன் 2ஆம் இடமான விருச்சிகத்திலே நீச்சமடைந்திருக்கிறது. 5ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பது துலாமிற்கு மிகப்பெரிய யோகம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த 5ஆம் இடம் மிக முக்கியமான ஒரு வீடு. அதில் 1, 5, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இந்த கடைசி நேரத்தில் கூட்டணி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கூட்டணி ஃபார்ம் பண்ணி கிரகங்கள்லாம் சேர்ந்து பெரிய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். மிகப்பெரிய வெற்றி. இந்த 3 கிரக சேர்க்கை என்பது மிகப்பெரிய வெற்றி கூட்டணி. எனவே நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி. உங்கள் வியாபாரத்தில் வெற்றி, குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆரோக்கியம் சீராகும், வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்குவீர்கள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும், அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரேனும் திருமண வயதில் இருந்தால் அவர்களின் திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நாள். துலா ராசிக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசப் போகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 9க்குடைய சந்திரன் பாக்யாதிபதி உங்கள் ராசியை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு ராசியில சந்திரன், விருச்சிக ராசியில் சந்திரன், இன்னைக்கு நாளைக்கு. 9க்குடையவன் சந்திரன் உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகம். அது ராசியை கடந்து செல்வதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். தந்தையால் நன்மை, தந்தைக்கு நன்மை, தந்தை வழி உறவினர்களால் நன்மை. தந்தை சொல்லை நீங்கள் தட்ட மாட்டீர்கள். உங்க அப்பா நல்ல ஐடியா கொடுப்பாரு, அதெல்லாம் கேட்டு அதன்படி செயல்படுங்கள். தந்தைக்கு நன்மை நடைபெறும், தந்தைக்கு யோகம். உங்களால் உங்கள் தந்தைக்கு யோகம், உங்கள் தந்தையால் உங்களுக்கு நன்மை. தந்தை தனையன் உறவு மிகவும் இணக்கமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசியினருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதிக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 8க்குடையவன் 12ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம். 5ஆம் இடத்திலே குரு ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு மிக பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 5ல குரு ஒரு மாசத்துக்கு தான் இருக்கு. மே 1ஆம் தேதி குரு 6க்கு போகுது. அதுக்கு முன்னால உங்களுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தமாக நடந்துடும். ஏப்ரல் 30க்குள்ள லைஃப் செட்டில் ஆகும்.
5ல குரு வரும்போது செட்டில் ஆனால் அப்புறம் எப்போ தான் செட்டில் ஆகும்? எனவே விரைவாக செயல்படுங்கள். 1 மாதம் தான் இருக்குது, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்பீடாக வந்து வேலை பாருங்க. தொழிலை விரிவுபடுத்தலாம், புதிய தொழில் துவங்கலாம், வியாபாரத்தில் நல்ல தனலாபம் ஏற்படும், வியாபாரத்தை நன்றாக முன்னுக்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லலாம், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் உங்கள் பிஸ்னஸ். குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள், அவர்களின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத, இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசினருக்கெல்லாம் இப்பொழுது அது ஏற்படும். புத்திர சந்தானம் கிடைக்கும், மக்கட்பேர் உருவாகும். ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு, அதுக்கு 10 வயசு ஆயிடுச்சு, அடுத்த குழந்தை பெற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னா பெற்றுக்கணும். 2ஆக இருக்கணும், எப்பவுமே ஒத்தையாக இருக்கக்கூடாது. குழந்தைங்க ரெட்டையாக தான் இருக்கும். அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கும். பிற்காலத்தில் உங்களுக்கு பின்னால் அந்த ரெண்டும் தான் ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட். அதனால் 2 இருக்கணும். ஒத்த குழந்தையாக விட்டுட்டு போகாது. அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக கூட யாராவது வேணும். சேர்ந்து சிரிக்கிறதுக்கும் சேர்ந்து அழறதுக்கும் ஆள் வேணும்பாங்க. ரெண்டுத்துக்கு தான் ஆள் வேணுமா, மற்றெல்லாம் தனியாக பண்ணலாம். தனியாக சிரிக்க முடியாது, தனியாக அழ முடியாது. ஒரு ஜோக்கை சொல்லி அடுத்தவங்கள்ட்ட அந்த ஜோக்கை சொல்லி அவங்க அதை கேட்டு 2 பேரும் சேர்ந்து சிரிச்சாதான் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு துக்கம் வந்துடுச்சுன்னா கூட கட்டி பிடிச்சி அழறதுக்கு ஆள் வேணும். சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே வந்து தனியாக இருக்கும் பொழுது வந்தால் அது பிரயோஜனப்படாது. கூட அதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது வேணும். அதனால ஒரு பிரதர் ஆர் சிஸ்டர் இருக்கணும். அதனால ஒரே குழந்தை போதும் என்ற முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்பொழுது 5ல குரு இருக்கிறதுனால இன்னொரு குழந்தை பிறக்க வாய்ப்பிருக்கிறது. மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 11 குடைவனும் 2 குடைவனும் 2ஆம் இடத்திலே சேர்ந்திருப்பதால் தன லாபாதிபதி சேர்க்கை. எனவே பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். 8, 10, 12 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழிலை நன்றாக விரிவுபடுத்தலாம். சின்ன ஒரு தெரு கார்னர்ல ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க திடீர்னு ஆன்லைன்ல போய் பிசினஸ் பண்ணுவாங்க. அகில உலக அளவிலே குளோபல் மார்க்கெட் கிடைக்கும். உலகமயமாக்கல், டிஜிட்டல் மயமாக்கல், இதெல்லாம் இப்போ பண்ணுவீங்க. எனவே நீங்கள் இப்பொழுது உங்கள் தொழிலை பெரிய அளவிலே விரிவுபடுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். கும்பராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6 குடைவன் நீச்சமடைந்து விட்டதால் எதிரிகளே இல்லை. உங்களை எதிர்க்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆளே கிடையாது. சும்மா பேருக்கு எதிர்ப்பாங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். நீங்கள் எந்த ஒரு முக்கியமான வேலையில் இப்பொழுது இறங்கினாலும் அதில் நீங்கள் தான் முதலிடம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமாக இருப்பீர்கள். குடும்பத்தார் அனைவரோடும் சேர்ந்து மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் யோகம். திருமண வயதில் இருக்கும் மீன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் பேச்சுவார்த்தை நடைபெறும். சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், நல்ல வருமானம் கிடைக்கும். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே வியாழன் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதியான குரு, 2ல குரு இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. மே 1ஆம் தேதி குரு பயிற்சி, அதுவரை 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடாதீர்கள், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொன்னா அதை இப்ப மற்றவங்க கேட்பாங்க. அதனால யார் யார்கிட்ட என்னென்ன வேலை வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிடும். இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். கல்விக்கு அதிபதியான புதன் இப்பொழுது ராசியிலே இருக்கிறது. 4, 7 குடைய புதன் ராசியிலே இருக்கிறது. எனவே கல்வியிலே ஆர்வம் ஏற்படும். இப்பொழுது எழுதும் பரீட்சைகளிலே நல்ல மார்க் கிடைக்கும். மேற்படிப்பு படிப்பதற்கு அட்மிஷனும் சுலபமாக கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.